welcome to Dan TV. It's a pleasure to see you all again. இன்னைக்கு நம்மளோட ஒரு amazing celebrity guest வந்திருக்காங்க. He's an actor, dubbing artist, a host, won so many awards for acting and also for performance. So serial மூலமா வந்து எல்லாருக்கும் வீட்ல இருக்கிற ஒரு handsome boy. So let me welcome Sanjeev sir to our chit chat show through Dan TV. Thank you so much for joining, sir. Thank you so much, Dan TV நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அங்க இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள், உண்மையான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். So sir, we want to know, how did you enter into this media in the film field? So how did it start? No, actually, like my family background comes from the same industry. Actually, Manjula Vijay Kumar is my chittappa, and Manjula is my mother's own sister, Tangachi. So அந்த சின்ன வயசுல இருந்தே அவங்க ஷூட்டிங் எல்லாம் பார்த்து I also got that, the trip of acting, and பிடிச்சது, நடிக்கணும்னு ஆசை. ஆனா எங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா வந்து என்ஜினியர், ஸோ அவர் வந்து படிப்பெல்லாம் முடிக்கணும் அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை டிகிரி, அண்ட் தென் ஆஃப்டர் தட் my sister was also an actress. She, unfortunately she passed away, and she was called Sindhu, and அவங்க வந்து மெட்டி ஒலி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க சிந்து. ஸோ அவங்க வந்து டைரக்டர் கிட்ட சொல்லி, she said my brother is interested, so I just went to have a look, and director also liked me and he casted me in மெட்டி ஒலி. But previously, before that itself, நான் படங்களும் பண்ணேன். That is because I was interested. Vijay பண்ணும்போது நிலாவேவா was my first movie. That's because Vijay's dad knew that I was interested and he cast me in that role. And I did a few movies that time. So I had a few offers that time, but what happened was எல்லாமே ஒரே மாதிரி ஜானராவே வந்துச்சு. ஃப்ரெண்டா நடிச்சா ஃப்ரெண்டாவே வந்துட்டு எல்லாமே. So I found there was no scope in that, so I just quit doing movies for some time, and I was working for some time. That was when my sister was doing Metti Valley, and she got me in, and right from then, ever since then, it's been going smoothly on television. So நம்மள எங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அங்க இருக்கிறது பெட்டர் நினைச்சிட்டு நான் I'm just continuing with TV till date, and with all the support of the people, by God's grace, still doing good. Amazing, sir. So ஸ்கூல்ல படிக்கும்போதே வந்து நீங்க இந்த மோனோ ஆக்டர், இந்த பிளே அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க போல. ஐ நோ தட் பஞ்சதந்திரம் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல இருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்தோம். ஸோ பஞ்சதந்திரம் குரூப்ல 6 பேர் இருக்காங்க. ஸோ பஞ்சதந்திரம் கூட சொல்ல முடியாது. ஸோ அந்த காலேஜ் டைம்ல ஏதாவது மெமரிஸ் ஷேர் பண்ண முடியுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷேர் பண்ண முடியுமா? 6 பேரும் ஒன்னா சேர்ந்து காலேஜ் போனதே ஆக்சுவலா ஒரு வருஷம் தான். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் வரும்போது நானு, விஜய், நீங்க சொல்ற அந்த 6 பேர்ல வந்து ஒரு 3 பேர் அங்க அந்த குரூப்ல இருக்கிற ஒரு 3 பேர், நானு, விஜய், ஸ்ரீநாத். அப்பேரண்ட்லி நாங்க 3 பேர் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கிறோம். ஸோ விஜய், ஸ்ரீநாத், நானு 3 பேருமே டான்ஸ்லாம் ஆடுவோம். ஸோ வி ஸ்டடிட் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ எங்க டிபார்ட்மெண்ட் represent funny, we used to go for dance shows and performances, and we used to do quite well. Okay. That's about it. College time, that's it, and nothing much in college. Okay, that's nice to know. இப்போ நீங்க சொன்னீங்க தளபதி விஜய் sir is your friend, you have a close relationship with Surya sir, Arun Vijay is your cousin. So நிறைய celebrity friends you have இல்லையா? So நான் உங்களோட எல்லா இன்டர்வியூஸும் பார்க்கும்போது வந்து மக்கள் வந்து they want to know how they are at home, celebrities வந்து எப்படி இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. சோ அவங்கள பத்தி நிறைய கேள்வி கேக்குறாங்க இல்லையா? சோ உங்களுக்கு எப்படின்னா வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பீங்க. லைக் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. பட் மீடியா எப்பவும் வந்து நியூ இன்ஃபர்மேஷன் தேடிட்டே இருக்கிறதுனால how do you handle that shift? Is it easy to mingle and tell them about the celebrities, or it's like இது கொஞ்சம் முடியற மாதிரி இல்லையா, அந்த மாதிரி கூட ஃபீல் ஆகுமா? How do you handle it? Yeah. See, there are few things when you reach stardom. வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா, பிரைவசின்னு ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்க யாரா இருந்தாலும். I'm talking about when you reach a certain level stardom. I'm talking about Vijay. So விஜய் பத்தின நிறைய கேள்விங்க கேட்பாங்க தான். அவர் வந்து இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரா, என்ன பண்ணுவாரு, என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன செஞ்சா கோவப்படுவாரு, கோவப்பட்டா என்ன பேசுவாரு, சிரிச்சா எப்படி சிரிப்பாரு, சந்தோஷமா இருந்தா என்ன பேசுவாரு, எப்படிலாம் கலாய்ப்பாரு, எப்படிலாம் உங்களை கிண்டல் பண்ணுவாரு, இந்த மாதிரி நிறைய கேள்விங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ டு அன் எக்ஸ்டென்ட் என்னால within the boundaries என்ன சொல்ல முடியுமோ அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். And there are few things which need some privacy. So அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம் தான் மீடியா பீப்புள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றது. ஏன் உங்களுக்கு தெரியாதா, தெரியாம தெரிஞ்சே மறைக்கிறீங்களா அப்படிங்குவாங்க. which is a fact. சிரிச்சுட்டு விட்டுருவேன், விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். because there are few things which you can say, and there are few things which have to be zipped. Right. So okay.
So இப்போ இந்த கோவிட் டைம்ல வந்து ஐ நோ தட் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல் அண்ட் கோவிட் வருமானு பயந்துட்டு இருந்தோம். ஸோ ஆக்டர் விஜய் வந்து ஹி கேம் அண்ட் யூனோ ஹி வாஸ் பீங் ஃப்ரெண்ட்லி அண்ட் கிவிங் ஃபுட் ஃபார் யூ. ஸோ இந்த பீரியட்ல வந்து இப்போ 8-9 monthsல வந்து இப்போ ஒரு லேர்னிங் இருக்குன்னா வந்து வாட் டிட் யூ சே, லைக் வாட் லேர்னிங் ஹேவ் யூ ஹேட் ஃப்ரம் திஸ் 2020 பீரியட்? இஸ் தேர் எனி லேர்னிங்? ஸ்கூல்ல நடத்துற மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரியே क्वेश्चन கேக்குறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? லேர்னிங் டியூரிங் த கோவிட் டைம் வாஸ் நான் எல்லார்கிட்டயும் கேக்குற ஒரு கேள்விதான் இது, because we are yeah, I mean, yeah, actually yes, I did learn something. I happened to spend a lot of time at home, so I learned to be of course, I feel I am a good father and a good husband, but I learned to be a better husband and a better father during those days. That's it. Because I helped a lot in the household, and I played a lot with the kids, which apparently they were missing for such a long time, for so many years. So I made use of the time with family, and that's it. We couldn't, I mean, friends, and one more thing I learned was, close of our friends are friends. That, you know, that bonding was always there, whether we out of sight out of mind ingiradhu kadiyadu. When it comes to real good friends, that saying doesn't fall in an appropriate place, because even though we are out of sight, we were in the mind. So I learned these two things. So friends are friends, and we have to, however busy we are, we have to spend time with family, and family time is important time. Yeah, that's a great message. Thank you. இனி வந்து உங்களோட செல்வம் கேரக்டர் from திருமதி செல்வம். So அந்த ஷோ வந்து which was very famous, நிறைய பேருக்கு அது பிடிக்கும். So how was that journey with Sun TV? I have been associated with Sun TV for quite a few years. I mean, in fact, Meteoli was in Sun TV. I took off with Sun TV. My first platform was with Sun TV. So I treat it as my home ground, and they treat me like their own product and their own son or whatever. And so மெட்டியூலில இருந்து ஆரம்பிச்சு நிறைய சீரியல்ஸ் நான் சன்னுக்கு தான் பண்ணேன், அண்ட் ஐ வாஸ் டூயிங் நெகட்டிவ் ஷேட்ஸ். ஸோ திடீர்னு அவங்களே வந்து ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல வந்து பாசிட்டிவா மாத்தினாங்க. ஸோ பாசிட்டிவா மாத்தினதுக்கு அப்புறம் தென் ஐ டிட் a few roles in positive. ஆனந்தம் apparently I was not the hero. Initially I was not the hero, but as the story moved on, I almost became the hero of the subject. And திருமதி செல்வம் பொறுத்த வரைக்கும் நான் இதை சொல்லியிருக்கிறேன், பட் நீங்க பார்த்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் டைரக்டரே வந்து வாஸ் வெரி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மீட்டிங் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடியூசர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது திருமதி செல்வம்னு, டைரக்டர் உங்களை பார்க்கணுங்கிறாங்க, லீட் ரோல் செல்வம் ரோல் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னாங்க. விச் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஒரு டைட்டில் கேரக்டர் எடுத்து பண்றது வந்து, தோ இட் இஸ் திருமதி செல்வம், செல்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு டைட்டில் கேரக்டர் பண்றது வந்து இட் வாஸ் ஃபர்ஸ்ட் opportunity for me. So I went to meet the director. நான் போய் எதிர்க்க உட்கார்றேன், டைரக்டர் வந்தார். I had to wait for about 5-10 minutes. Then டைரக்டர் வந்தாரு. டைரக்டர் வந்து, can you beat this? You know what he spoke to me first? And first வந்து உட்கார்ந்த உடனே, இந்த திருமதி செல்வம்ங்கிற கதையில செல்வம்ங்கிற ரோலுக்கு எனக்கு உங்களை போடுறதுக்கு இஷ்டமே இல்லைங்க. ஆனா ப்ரொடியூசர் சொல்றாங்க, அதனால வேற வழி இல்லாம நான் உங்களை வர சொல்லியிருக்கிறேன். எனக்கு போஸ் வெங்கட்ட தான் போடணும். ஆனா போஸ் வெங்கட் வந்து படங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாராம், சீரியல் பண்ண மாட்டாராம். அதனால ப்ரொடியூசர் சொல்றதுக்காக நான் உங்களை வர சொல்றேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இது எனக்கு ஒரு லைஃப். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ண ஒரு சப்ஜெக்ட். அந்த செல்வம்ங்கிற கேரக்டர் வந்து நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். அது வந்து நீங்க வந்து ஆனந்தம்ல ஏதோ பாசிட்டிவ் பண்ணீங்களா, அது கூட நான் பார்க்கல. ஆனா ப்ரொடியூசர் வந்து கரெக்டா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. எனக்கு சரி ஓகே நீங்க பண்ணுங்க, ஆனா இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், எனக்கு லைஃப் அதை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க, தயவுசெய்து விளையாடாதீங்க அப்படின்னு. ஐ வாஸ் ஷேட்டர்ட் இன்டு பீசஸ். என்னடா இப்படி சொல்றாரு, என்னடா இது இப்படி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வந்து லைக் he was very blatant, you know. அவர் பேசும்போது அப்படி அவர் சொன்னோன்னா it was like a rude shock for me. So என்னடா இப்படி சொல்லிட்டாரு, நம்ம வந்து நடிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டாரா, இல்ல எனக்கே என் மேல ஒரு டவுட் வந்துருச்சு, நம்ம நடிப்புமா, இவ்வளவு பெரிய பேர்டனை தூக்கி தலையில போடுறாரு. இப்படி சாதாரணமா வந்து அவர் இந்த செல்வம் கேரக்டர் நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நம்மளுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருந்திருக்கும். எனக்கு உங்களை போடுறதுக்கே இஷ்டம் இல்ல, வேற வழி இல்லாம போடுறேன், கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது it becomes an added burden. So கொஞ்சம் நான் பயந்துட்டேன் வித்யா. எனக்கு அவர் வேற, எனக்கு வேற இது லைஃப், அதனால பாத்துக்கோங்க அப்படிங்கிறாரா. சோ வந்து ஒருத்தங்களோட லைஃப், எனக்கும் இது லைஃப் தான். சோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க லைஃபும் நம்ம வந்து we have to take the responsibility அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. நானும் பதிலுக்கு என்ன சொல்லிட்டேன்னா, சரி சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு சொல்றேன். உங்க டைம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. தென் ஐ
spoke to the producer and I went off. Then I took about 2 days and then I went back and said, இல்ல நான் பண்றேன் பாப்போம் அப்படின்னு. சரி வாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. சரி ஷூட்டிங் போனோம். ஃபர்ஸ்ட் 10 days எனக்கு கரெக்ஷன்லாம் சொன்னாரு. he changed my body language to an extent. எனக்கு செல்வம் இப்படி வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் செல்வத்துக்கு ப்ரீவியஸ் சீரியல் எல்லாம் சும்மா டயலாக் பேசாம சும்மா நிக்கும் போது நான் இடுப்புல கை வச்சுட்டு இப்படி நிப்பேன். அது என்னோட ஹேபிட். நீங்க மெட்டி ஒலி பார்த்தாலும் சரி, ஆனந்தம் பார்த்தாலும் சரி, இதயம் பார்த்தாலும் சரி, நான் அண்ணாமலை பார்த்தாலும் சரி, நான் இப்படி நின்றுட்டு இருப்பேன் கையில. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது கையை வச்சுட்டு. சோ நான் செல்வம்லயும் போய் இப்படி டைலாக் பேசாதப்ப இப்படி நின்னா, ஐயா இது அந்த கேரக்டருங்க. செல்வம் கை கீழே போடணும். நீங்க பெரிய ஸ்டைல் எல்லாம் கிடையாது. இல்ல நீங்க ஒரு மெக்கானிக், நீங்க ஒரு ஏழை, குடும்பத்துக்கு கஷ்டப்படுங்க, கையை கீழே போடுங்க அப்படி இப்படின்னு ஒரு 10 days டோட்டலா என்ன ஒரு டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி என்ன கொஞ்சம் ஆல்டர் பண்ணாரு. ஆல்டர் பண்ண அப்புறம் ஸ்லோலி he started keeping quiet. I mean, take one, okay, take one, okay, take one, okay. அப்போ எனக்குள்ள மைண்டுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, கரெக்டா நடிக்கிறோமா இல்ல இவங்கிட்ட இருந்து இவ்வளவுதான் வரும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரா, வேற வழி இல்லை அப்படின்னு விட்டுறாரான்னு எனக்கு தெரியல. அப்புறம் டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சது. டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சு 10 days டெலிகாஸ்டுக்கு அப்புறமா அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. டைரக்டர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு போஸ் வெங்கட்ட போட்டிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குமான்னு தெரியல, நீங்க அதோட சூப்பரா பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு காப்பாத்திட்டீங்க அப்படின்னு. சோ இப்ப கூட என் கண்ணெல்லாம் ஆக்சுவலி இப்ப கூட என் கண்ணெல்லாம் கலங்குது. யா even I'm getting goosebumps. இப்ப கூட என் கண்ணெல்லாம் கலங்குது because that moment was, he made my life actually. He boosted my confidence and he gave me the confidence that yes, I can do any role. It's just that starting problem. I have to get into the skin of the character because the director has to come into me and explain and do the stuff in the initial stages. The spade work has to be done, the rest of which I can take care. Abdingra or confidence I got when after that phone call, and henceforth I started doing whatever I could do, and by God's grace and audience support, everything turned out very very well, and it was a huge success. And till date people call me, 7 years down the line, serial mudinji 2013 le mudinjiruchu, but still people in most of the places address me as Selvam. Only few people call me Sanjeev. So and the Selvamங்கிற character அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. So this was a journey of Selvam. It started with a very bad note and ended with an awesome note. Yes, that's a great inspiring message நான் சொல்லுவோம். Maybe all the aspiring actors negative shades வந்த உடனே அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகி நர்வஸ் பிரேக் டவுனுக்கு எல்லாம் போகும் இல்லையா. சோ அதெல்லாம் இல்லாம அது ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து அது ஃபைட் பண்ணி என்னால முடியும்னு காட்டி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அது thank you so much for telling that story. I know and I have to tell you this also, Vidya. அவர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தார், the do's and don'ts. அவர் he is not only a director, he is also an audience. So ஒரு ஆடியன்ஸா நான் பார்க்கும்போது எனக்கு இது பிடிக்காது சஞ்சீவ், எனக்கு இப்படி வேண்டாம், இது மாத்துங்க, இப்படி பண்ணுங்க. ஒரு ஆடியன்ஸா நான் பார்க்கும்போது, ஒரு டைரக்டரா நான் பார்க்கும்போது எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாரு. So he taught me a lot in that journey. So that was I was like slowly grooming into an I will not say full-fledged, nobody is a full-fledged actor, it's a learning process, but I groomed into whatever I am today. It's 99% because of the Selvam compound and because of and the cameraman and all of them. So they taught me everything. Like so okay. And இன்னைக்கு கூட Sun Awards last year Sun Awards best actor award, after a long time I'm going to Sun after about after Tirumadi Selvam இப்பதான் Sun TV குள்ள கண்மணிக்காக போனேன். So best actor award announce பண்ணும்போது, அந்த nominees announce பண்ணும்போது என் முன்னாடி தான் அவர் உட்கார்ந்து இருந்தார். அவர் nominees announce பண்ணும்போதே என்ன திரும்பி பார்த்துட்டு நீ தான்ப்பா அப்படின்னாரு. So he is so confident now with me. So அதான் சொன்னல, அப்படி ஆரம்பிச்ச டைரக்டர் இன்னைக்கு திரும்பி பார்த்து இது நீ தான் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு he's got that confidence in me. I should thank him, and yeah, that is Selvam's journey. Amazing. So நீங்க நிறைய awards வாங்கிருக்கீங்க for actors, best actors and all, especially கலங்கை ஐயர் அவங்க கையில இந்த award வாங்கும்போது how did you feel? எப்படி இருந்தது அந்த feelings? This is again goosebumps, Vidya. என்னன்னா, first of all my wife was pregnant that time, first kidக்காக pregnant. That was எனக்கும் அவளுக்கும் சண்டை, பயங்கர சண்டை வீட்டுல. நான் சண்டை போட்டு நான் மாநாட மேலோட ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் கிளம்புறேன், காலையில பெரிய சண்டை வீட்டுல. ஸோ ஒரு மூட் அவுட்டாவே இருந்தேன் மாநாட மேலோட ஷூட்டிங்ல. அவளும் நாட் இவன் கால், சாப்பிட்டீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, எதுவுமே இல்லை. ஸோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, மாநாட மேலோட ஷூட்டிங் நடக்கும்போது திடீர்னு ஃபோன் வருது, இந்த மாதிரி நாங்க இந்த ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் சம் பேர் சொன்னாங்க, சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் நடக்குது, இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். வித்யா, ஐ ரியலி ஸ்டார்டட் கிரைங்.
லொகேஷன்ல மாநாட மேல கலா மாஸ்டர் எல்லாம் வந்து ஏன் அழுற என்னாச்சுன்னா ஐம் நாட் ஏபிள் டு சே. என்னால எனக்கு வார்த்தை வரல. என்னடா ஆச்சு, பிரீத்திக்கு என்ன பிரச்சனையா, ஏதாச்சும் பிரீத்தி பிரெக்னெண்டா இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். சோ என்ன பிரச்சனைன்னு சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐ sobered down and I said state government award, best actor award எனக்கு கிடைச்சிருக்கு. So everybody in the set were happy, everybody started clapping. பிரீத்தி கிட்ட சொன்னியா, see I'm crying. So she said பிரீத்தி கிட்ட சொன்னியா. I said இல்ல இன்னும் சொல்லல. உடனே பிரீத்திக்கு ஃபோன் பண்ணு, எனக்கு மட்டும் தானே தெரியும் எனக்கும் பிரீத்திக்கும் சண்டைன்னு, நான் என்னத்த சொல்றது. சரின்னு சொல்லிட்டு I called up Preeti and she picked up the phone and she said என்ன இல்ல ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து உன் புருஷனுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொன்னேன். எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல. ஐ ரிமெம்பர் ஆல் தட் வெரி வெல். உன் புருஷனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு she broke down and she said I love you. Yeah. Just give me a second please. No, it's okay. I'm sorry that I made you feel emotional. No, this is nostalgic. Yeah, this is nostalgic. So I'm just, it's out of happiness. Yeah, so she also bursted out and I mean she started crying and she said I'm so happy, you deserve this abdin sonna. And then we patched up. So thanks to Kalaner and state government award we patched up that day. And then I went home. It was a nice time. We had dinner together. And then award வாங்குற அன்னைக்கு எல்லாரும் queueல போய் ஒரு அவார்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது they queued up and they're standing and they're going. என் அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது நானும் போய் அங்க நின்னேன். போய் when my turn came, when I went close to him, ஏற்கனவே அவரை பார்த்த உடனே டென்ஷன், பயங்கர பயம். ஸோ நான் நீல் டவுன் பண்ணி அந்த மெடலை கழுத்துல போட்டாரு. கழுத்துல போட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். சாரி, மெடலை கழுத்து போடுறதுக்கு முன்னாடி நான் இப்படியே இருக்கிறேன், மெடல் என் கழுத்துல விழவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா யோ அப்படின்னாரு. நான் மேல பார்த்தேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்யா அப்படின்னாரு. ஒண்ணுமே புரியல. அப்பா அப்படிங்கிறேன். அவர் பேசுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டா நான் கேட்கிறேன். அண்ட் செகண்ட்லி அவர் வந்து நம்மள பாராட்டுவாரு அப்படிங்கிற விஷயத்த நான் டோட்டலி நாட் ஈவன் இந்த வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்யான்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. எனக்கு மட்டும் இல்லையா, என் வீட்டுல இருக்கிறவங்க, என் வீட்லயும் இஸ் டாக்கிங் அபௌட் ஹிஸ் வைஃப், என் வீட்லயும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் இன் cloud 9. I felt like so happy. I said ரொம்ப தேங்க்ஸ் பா. And I fell on his feet and he said ஒரு நாள் நீ வீட்டுக்கு வாயா. And he gave me the award and he put the medal and all that. And I came up. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ உங்ககிட்ட பேசினாரு. பிகாஸ் எல்லாருக்கும் வெறும் மெடல் போட்டால் அவர் கீழே குனியவே இல்லை, இப்படி நிமிந்துட்டே இப்படி உட்காந்துட்டே எல்லாருக்கும் இப்படி மெடல் போட்டு எனக்கு மட்டும் இப்படி வந்து இப்படி பேசினாரு. ஸோ எல்லாரும் உங்ககிட்ட என்னமோ பேசினாங்களே, என்ன பேசினாரு கேட்டோன்னே அப்படி நெஞ்சு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாருதான். என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு, என் ஆக்டிங் பிடிக்கும்னு சொன்னாரு, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னாரு அப்படின்னு. that was a proud moment and unforgettable moment. And after which சும்மா சொன்னதோட நிறுத்தாம, after which about 1 week later he called me home. I went with and not 1 week later, about 6 months later he called me home. I went and I saw him and I came. ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணது பிரீத்தி பிரெக்னெண்டா இருக்கும்போது, அவார்டு கொடுத்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். நான் அவரை பார்த்தது அதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம், which means like Preeti was like about 8 months or something pregnant that time. So award வாங்குனது வந்து after Laya was born. So that was about when Laya was about 4-5 months old, and we went and met him. Laya was about almost 1 year. So ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது some interviews I have seen in YouTube, so அதுல எல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் அப்பப்போ படிப்பேன். ஸோ அதுல எல்லாம் வந்து everyone really love you. ஸோ அதை நான் எடுத்து சொல்லுவேன் because no one has any complaints and everyone wants to see you more in the screen and you're such a homely person, such a down to earth person. So அது வந்து மக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. I just wanted to convey that. I don't, maybe you are also seeing comments, but I wanted to convey that. So there's no wonder that he said that words to you, and I'm really happy and honored that I am also getting a chance to interview you. Thank you, sir. Same here, Vidya. Same here. Okay. So உங்களுக்கு நிறைய வாய்ப்பு சீரியல்ல கிடைச்சிருக்கு, டிவி ஷோஸ்ல இருக்கு, அண்ட் நிறைய ரோல்ஸ் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க உங்க டேலண்ட். பட் மூவிஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. நீங்களாவே போகலையா, ஐ எம் ஹாப்பி வித் சீரியல், ஐ எம் ஹாப்பி வித் மை ரோல்ஸ், அப்படி ஒரு டிசிஷனுக்கு வந்தீங்களா? இல்ல உங்களோட டேலண்ட் பார்த்து நிறைய பேர் உங்களை கூப்பிடல. So what is the story behind that? No, no actor will be happy with just serials. இங்க நல்ல பேர் வாங்கினா மட்டும் போதும்ங்கிறது வந்து I don't think anybody in the television industry will be comfortable with.
or satisfied with rather. எல்லாருக்குமே சினிமால போகணும் தான் ஆசை. பட் இனிஷியலி இப்போதான் the gates are wide open for television artists, you know, the new directors, the young blood who are coming in are game for television actors too. But previously it was not like that. I'm talking about 5 years before. ஸோ நான் திருமதி செல்வம் பண்ணி அவ்வளோ ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட்லாம் வாங்கி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, ரிலையன்ஸ் அவார்டு, சன் அவார்ட்ஸ் எல்லா அவார்டும் வாங்கினதுக்கு அப்புறமும் நோபடி கால் மீ. பிகாஸ் அந்த டைம்ல இருந்த டைரக்டர்ஸோட ஃபீலிங் என்னன்னா, டெலிவிஷன் ஆக்டர்ஸா அவங்க அங்கேயே பிஸியா இருப்பாங்க, டேட்டு கேட்ட தர மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சீரியல் ஷூட்டிங் சொல்லுவாங்க. ஸோ they had a few bad experiences with a few actors. So அதை வச்சு they came to a conclusion that television actors na problem, அவங்க வந்து டேட் கிடைக்காது அண்ட் அவங்க அங்க பிஸியா இருக்கிறாங்க, அங்கேயே பிஸியா இருந்துட்டோம். They rather prefer a fresh face rather than a known face in television. So அந்த மாதிரி தான் the scenario was previously. But right now it's not like that. The young blood have changed the whole trend, and now the gates are wide open, and now I'm getting a few offers, and hopefully I'm waiting for the right one, you know, to give the kind of you know, show or prove that I can do good roles in film also. அப்படிங்கிறதுக்கு I've not yet got the right chance. I'm keeping my fingers crossed. Yes, yeah, I'm also keeping my fingers crossed. Definitely you will get a lot of roles. Adha naanum vendikiren. So Mylarda Mylarda is a wonderful show, and oru host ah vandu adu conduct பண்ணும்போது how do you differentiate from working in movies or serials? What do you enjoy the most? Host ah irukkrada illa serial act பண்றதா? Actually, okay, host பத்தி பேசும்போது let me tell you something. You're a very good host too. You're doing a very good job. I like the way you're asking me the questions, and I like the way you're reciprocating to whatever I'm saying. So you're a very good host too. And when it comes to hosting and acting, I prefer acting because hosting was really not my cup of tea. But அதான் யாரோ ஒருத்த கிணத்துக்குள்ள ஊந்தானா, ஊரே நின்று காப்பாத்துங்கன்னு சொல்லிச்சான், ஒருத்த மட்டும் உள்ள குச்சி காப்பாத்தினா. வெளில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மட்டும் அப்புறம் இவ்வளவு தைரியம் வந்தது அப்படின்னு கேட்கும் போது, நான் எங்கடா குச்சேன், என்ன பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டான்னு அவன் சொன்னான். ஸோ அந்த மாதிரிதான் நான் ஹோஸ்டிங்குள்ள போனது. இட் வாஸ் ரியலி நாட் மை கப் ஆஃப் டீ. நான் ரொம்ப பயந்தேன். Mylarda ஆக்சுவலா கலாமஸ் என்ன டான்ஸ் ஆட தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் அவங்க கலாலயா டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் நான். அந்த டைம்ல ஐ யூஸ் டு டான்ஸ் வெல் அப்படிங்கிறதுனால நீ வந்து ஆடுன்னு தான் சொன்னாங்க. நான் ஆடலாம் மாட்டேன்ப்பா, ஐயோ என்னால முடியாது அப்படின்ட்டேன். எனக்கு கொஞ்சம் பயம். எனக்கு நடிக்க சொன்னா நடிச்சிருவேன், மற்றது எல்லாமே பண்ணுவேன். ஆனா ஐ டேக் த பேக் சீட். எனக்கு வந்து somebody has to push me. My friend Deepak, who is also an actor, and Deepak told me, இல்ல, he is my very close friend. So he said, இல்ல நீ பண்ணு ஒன்னாகாது, நீ ஒன்னாகாது பண்ணு. அதான் அந்த கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டது அவன் தான். பின்னாடில இருந்து என்ன தள்ளி விட்டது தீபக் தான். தொபகடீர் அப்படின்னு போய் கிணத்துக்குள்ள விழுந்தேன். ஆனா அப்படியே தத்தளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துக்கிட்டு அப்படியே வெளில வந்துட்டேன். அவ்வளவுதான். Mylarda அப்படிதான் நான் உள்ள போனேன். Initially I had a few hiccups, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. But later on, you know, I swapped gears and moved forward, so it was okay. Okay. Do you have any favorite fan moment? யாராவது உங்களுக்கு வெளியில போகும்போது யாராவது வந்து சொல்லியிருக்கீங்களா, இல்ல ஏதாவது letters, flowers or any gift? நேத்து தான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன் இதே கொஸ்டின் தான். ஃபேன் மூமெண்ட் என்னன்னா, சரி மெட்டிவலி பண்ணும்போது அந்த டைம்ல என்கிட்ட கார்லாம் இல்ல, பைக்ல தான் ஷூட்டிங் போவேன், பைக்ல தான் வருவேன். அண்ட் அந்த டைம்ல வந்து இங்க இந்தியால வந்து முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து ஹெல்மெட்லாம் வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. ஸோ நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் பாட்டு பைக்ல வந்து ஒரு சிக்னல்ல நிற்கும் போது, இட் வாஸ் அபவுட் 6 o'clock 5:30 in the evening. நான் சிக்னல்ல நிற்கும் போது ஒரு பூக்கார அம்மா, ரோட்ல பூ விற்கிற ஒரு அம்மா வந்து சிக்னல் என்ன பார்த்தோன்னே பூக்குடிய கீழே வச்சுட்டு கெட்ட வார்த்தையில மட்டும் தான் திட்டல. ஐ மீன் அதை நான் இன்டர்வியூல சொல்ல முடியாது, அதையும் திட்டாங்க. ஆனா வந்து அப்படி வந்து என்ன யூனோ அபியூஸ் பண்ணாங்க என்ன நடு ரோட்ல வச்சு. அப்பதான் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, ஏன் இந்த அம்மா இந்த பையனை திட்டுறாங்கன்னா அப்பதான் மெட்டியோலி ஃபர்ஸ்ட், ஓ இந்த பையனா இவன் நிலாவேவா விஜயோட எல்லாம் நடிச்சான்ல, விஜய் ஃப்ரெண்ட்ல இவனே ஏன் திட்டுறான், ஓ மெட்டியோலியா, அதுக்கு அந்த அம்மா கேரக்டர் பேர் சொல்லி திட்டுது, அந்த விஜய் பொண்ணு எப்படி டார்ச்சர் பண்றே அப்படின்னு. அந்த நேரத்துல எனக்கு எம்பாரசிங்கா இருந்தாலும் ஐ ஃபீல் தட்ஸ் அ ஃபேன் மூமெண்ட். பிகாஸ் நெகட்டிவா இருந்தாலும் only if you play the negative role properly, you've irritated her so much that she's coming and shouting at you or abusing you, not minding that people are watching, and she didn't mind about anything. And so அவங்க வந்து கத்தும் போது வீட்டுக்கு வந்தப்பறம் யோசிச்சு பார்த்தா I took it as a fan moment. நான் நல்லா பண்ணதுனால தான் வந்து என்ன திட்டுறாங்க நெகட்டிவ் ரோல். அப்படியே கான்ட்ராஸ்ட் செல்வம், another fan moment is till date அவர் என் கூட கான்டாக்ட்ல தான் இருக்காரு. சல்மான் அப்படின்னு சொல்லிட்டு one character who used to have all the bad habits under the sky, and அவருக்கு வந்து கல்யாணம்னு ஒரு விஷயம் ஆக போகும்போது வந்து his wife said, எனக்கு செல்வம் பண்ண மாதிரி
ஒரு புருஷ வேணும், Hmm. நீங்க முடிஞ்சா செல்வம் அண்ணா மாதிரி ஆகுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, after which he started watching திருமதி செல்வம், and after which he totally ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டுட்டு வாழ்ந்தா இந்த செல்வம்லயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற செல்வம், செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற செல்வம் கெட்ட பையன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற செல்வம் மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டு, அவரும் மெக்கானிக். ஓகே. ஸோ அவரு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் செல்வம் மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு எல்லா பழக்கங்களையும் விட்டு குடும்பத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு, டுடே they are happily married with an 8-year-old boy, and still they are in touch with me. And for my birthday last September also they came and they met me with the son, and இன்னைக்கு வரைக்கும் they have my photo in their house. So இன்னைக்கு வரைக்கும் அவங்க செல்வமா ஒரு மேட்னி ஐடலா பாக்குறாங்க. So that is again a fan moment. So ரெண்டு கான்ட்ராஸ்ட் ஃபேன் மூமெண்ட்ஸ், ஒருத்தங்க திட்டினாங்க, ஒருத்தங்க நம்மளால இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அவ்வளவு. நான் நிறைய பேர்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஆன்சர் இன்னைக்கு யாரும் சொன்னது. இதோட அந்த அம்மா பூ மாலை கட்டி உங்களுக்கு பூ கொடுப்பாங்க, மாலை கொடுப்பாங்க, நீங்க அதுக்கு அப்படி வச்சிருப்பாங்க, அப்படி எல்லாம் சொல்லுவோம்னு நினைச்சேன். ஆனா அவங்க பிராக்டிகலி காரி பூ அப்படின்னு துப்புல, அவ்வளவுதான், மத்ததெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. But that's amazing. You're also influencing your family. Nalla irukkiradhukku. That is also a very good point to be said. Yeah. Thank you so much for sharing that story. So அடுத்தது ஒரு சின்ன கேம் தான், this or that. So நீங்க ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணா கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். ரெண்டும் சூஸ் பண்ணனும்னா ஓகே பரவாயில்ல. ஓகேங்களா? திருமதி செல்வம் or யாரடி நீ மம்மி? திருமதி செல்வம். Okay. Movies or TV serials? Movies. Both. Movies. Okay. Both. Okay, both. Okay. Yeah, rendu venum. Negative roles or homely characters? Anti-hero. Oh, wow. Okay. Anti-hero. So it's both are involved. Hero in anti-hero. Good choice. தெளிவா இருக்கீங்க நீங்க. ஓகே. வித்யா கிட்ட பேசும்போது தெளிவா தான் இருக்கணும், இல்லாட்டி மாட்டிப்போம். உச்சோ அப்படியே இல்ல. யூடியூப்ல உங்க வீடியோ அப்படி ட்ரெண்டிங்கா நம்பர் 1ல இருக்குறதா இல்ல செலிபிரிட்டி டிவி அவார்ட்ஸ் கிடைக்கிறதா, எது உங்களுக்கு பிடிக்கும்? செலிபிரிட்டி டிவி அவார்ட்ஸ் கிடைக்கும். அமேசிங். ஓகே. அடுத்தது யூடியூப் see I love to be trending on YouTube also, but again my what என்னோட உள்ளுக்குள்ள இருக்க depth of my heart ஒரு ஃபீலிங் என்னன்னா, யூடியூப் and social media is a very selected group of people. The people who determine how good you are and the people who determine that you should be the best actor அப்படிங்கிறது, that group doesn't belong to this group, though they both are involved when it comes to a conclusion, but the major portion is that group. அந்த குரூப்புக்கு யூடியூப்னா என்னன்னு தெரியாது. அந்த குரூப் பாமரன், நார்மல் ஆடியன்ஸ். அவங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபார்மரா இருக்கலாம், இல்ல ஒரு தொழிலாளியா இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்ப்பாங்க, இவன் நல்லா நடிக்கிறான்டா, இவன் நல்லா நடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க, அவன் ரொம்ப நல்லா நடிக்கிறான், நம்ம வீட்டு புள்ள. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் மோர் ஃபாஸ்ட், it spreads faster than YouTubeங்கிறது. See, we have to basically this Facebook or Twitter or be it Insta, we have to keep uploading photos every now and then for you to get likes and for you to have more subscribers. Yes or no? Yeah, so you have to keep uploading, you have to keep them updated about everything what you're doing. But the other group of people, not necessary, they just see whatever is your talent and what you're doing on screen. That is only more important for them. What you're doing off screen is only more important for people on social media. Whatever you're doing off screen, you get more subscribers. The more you post whatever you're doing off screen, you get more subscribers. But that doesn't determine that you're a good actor, because just because you have about 1 million followers with you, it doesn't mean that you're very famous and you're a very good actor. அப்படிலாம் கிடையவே கிடையாது. You're getting 1 million followers is because you're showing them your day-to-day life, you're exhibiting your day-to-day life, and you're showing them what you are other than the camera, off the camera. So that I really cannot draw a line between this and that. So they are miles poles apart. You agree or disagree?
ஐ மீன் நான் நிறைய பேர் கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் அந்த யூடியூப் 1 மில்லியன் வியூஸ்க்கு தான் சொல்லுவாங்க இல்ல நிறைய. பட் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குன்னு இப்படி திங்க் பண்ணலாம்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் சேயிங் தட் ஆல்சோ. நவ் ப்ராபப்லி ஐ ஷுட் ட்விஸ்ட் மை கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஒரு ஐ டோன்ட் நோ இஃப் யூ வாண்ட் டு ஆன்சர் பட் ஐ வில் ட்ரை. பிரீத்தி மாமோட குக்கிங்கா இல்ல பிரீத்தி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? Preeti as an artist. Wow. Of course, I love Preeti's cooking, but Preeti's talent is enormous. She's multi-talented. You know, she can cook, she can act, she can dance, she can sing. No, not singing. She can, she can cook, she can act, she can dance, and I mean, she's a very good mom. She's a very good wife. So she is multi-talented, and I feel her acting talents are yet to be known. I mean, when she was performing, she used to do a very good job. But unfortunately, that time, social media was not there, so there was not much of recognition for whatever she did. Okay. And so I want her to act, and I want her to really prove herself as an actress again. That's nice. Okay. அப்புறம் வீடு அப்படி கரெக்டா நல்ல ஆர்டிஸ்டிக் பீஸ் எல்லாம் வச்சு அது நல்லா ரெடியா நைட் 3 o'clock வந்தாலும் வீடு நல்லா கரெக்டா இருக்கும். அந்த வீடியோ நான் பார்த்தோம். ஷீ இஸ் அமேசிங் இன் டெக்கரேட்டிங் ஹோம் இல்லையா? ஆன்டிக் பீஸ் எல்லாம் வாங்கி அந்த புத்தா ஸ்டாச்சு, கிருஷ்ணா ஸ்டாச்சு, நிறைய பெயிண்டிங்ஸ் அது அப்படி ஆர்கனைஸ்டா வைக்கிறதும் வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் டேலண்ட் தான். எல்லாருக்கும் அது முடியாது. ஸோ தட்ஸ் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் டு. Okay. உங்க வீடு பார்க்கும்போது இது now you sitting at home? Yes, but இவ்வளவுதானே தெரியுது. பின்னாடி அவ்வளவுதான் தெரியுது. ஆனா பின்னாடி இருக்கிற அதெல்லாம் கூட ஆர்டிஸ்டிக்கா தான் இருக்குது. I mean that painting or whatever that is. பெயிண்டிங் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட பெயிண்டிங் தான். யாரா இருந்தாலும் அது அந்த இடத்துல பிளேஸ் பண்ணனும்னு உங்களுக்கு தோணுச்சுல. So it looks nice in the backdrop. So everybody have their own taste. எல்லாருக்கும் அவங்க வீடு அழகா இருக்கணும்னு ஆசை. So அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க அழகா வச்சுக்கிறாங்க. மொத்தத்துல எவ்வளவு அழகா இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அந்த வீடு எவ்வளவு கிளீனா இருக்குங்கிறது முக்கியம், அண்ட் எவ்வளவு நிம்மதியா இருக்குங்கிறது தான் முக்கியம். நிம்மதி, கரெக்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தான். 3 மணிக்கு வரும்போது வீடு சுத்தமா இருந்தா பத்தாது, வீடு நிம்மதியா இருக்கும். 3 மணிக்கு வரும்போது சண்டைன்னா அது வந்து எரிச்சல் தான் வரும். கரெக்ட். வீடு எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சண்டையா இருந்தா கரெக்ட் தான், மன நிம்மதி. Then that becomes a house. We need a home. That's right. That's true. Okay, so அந்த this or that game முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு ரேபிட். Okay, Vidya, this or that. Now I'm going to ask you, Vidya, you love to interview a television star or you love to interview a film star? நான் நிஜமா சொன்னா நீங்க தப்பா நினைக்குமான்னு தெரியல. நான் தப்பா நினைக்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. இல்ல நான் மூவி ஸ்டாரை இன்டர்வியூ பண்ணா ஐ வில் பி லிட்டில் நர்வஸ். ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் அவங்க ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ் பார்த்திருக்கீங்க. வி நோ வாட் தே லைக், வாட் தே டோன்ட் லைக், அந்த மாதிரி எல்லாம். இப்போ டிவி ஸ்டார்ஸ் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாட் ஹூஎவர் ஐ ஹேவ் இன்டர்வியூட். ஸோ அப்போ புது விஷயங்கள் தெரிய வர்றதுக்கு இட்ஸ் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங். சம்டைம்ஸ் நான் அப்படி எழுதி வச்ச கொஸ்டின்ஸ் மறந்துடுவேன், வேற கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ லவ் இன்டராக்டிங். ஸோ எனக்கு தெரியல, பட் இப்போ நான் இதுதான் என்ஜாய் பண்றேன். தட் இஸ் மை ஆன்சர். Vidya, you like love marriage or arranged marriage? Love come arranged marriage. You mean arranged come love marriage? चलेगा, fine. Are you a Kerala? எஸ். அதோட தமிழ் கேட்டு புரிஞ்சுச்சல்ல, எனக்கு அவ்வளவு தமிழ் வராது, அதனாலதான் இங்கிலீஷ் தமிழ்ல பேசுறோம். சரி, ஓகே. now rapid fire, tell me. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி क्वेश्चन கேக்குறேன். thank you for asking question to me. that was little நானே பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பிரேக் வேணும்ல, அதனால தான் நான் உங்களை கேட்டேன். கரெக்ட் தான் நம்புறேன். ஓகே, கரெக்ட் தான். rapid fireல வந்து one thing that you want to change in the industry. Oh, this is supposed to be rapid fire. I can't take so much of time. So maybe one thing I want to change in the industry is the பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் அந்த வித்தியாசம் பார்க்கிறது. Treat everybody the same. Correct. Very valid. Which actor or you director you want to work next in movies? Hypothetically, you can select a director. Actor வேண்டாம், director. Which director? Vetrimaran. Amazing director. Any tip that you want to pass to those kids who are into media, acting?
give you 100%. The rest is fate. Okay. Do you have a favorite punch dialogue? விஜய் ஃபேனா இருக்கீங்க, விஜயோட ஃப்ரெண்டா இருக்கீங்க, இல்ல சூர்யா க்ளோஸா இருக்கீங்க, ஏதாவது பஞ்ச் டயலாக்? அவங்க சொன்ன டயலாகா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச டயலாக் கூட ஓகே தான். எனக்கு பிடிச்ச டயலாக் வந்து நிறைய இருக்கு. பட் டக்கு நீங்க சொன்னோன்னு ஞாபகம் வருது வந்து, இதுக்கு மேலேயாவது வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கு பாரு, அப்படி ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானே பார்க்காத அர்ஜுனை நீ பார்ப்ப, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும். வாவ், ஓகே. அது எந்த மூவி டயலாக்? இல்ல இது வந்து நான் பண்ண இதயம் ஆனந்தம் சீரியலோட டைலாக். அது வந்து அந்த அந்த நெகட்டிவ் ரோல் கிட்ட நான் சொல்லுவேன், அபிராமிங்கிற கேரக்டர் கிட்ட நான் சொல்லுவேன், இதுக்கு மேலேயாவது வாழ்க்கையில ஒழுங்கா இருக்க பாரு, அப்படி இல்ல இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தை நீ கெடுக்கணும்னு நினைச்சேன்னு வையேன். என் கேரக்டர் பேர் அர்ஜுன். அதுக்கப்புறம் நானே பார்க்காத அர்ஜுனை நீ பார்ப்ப, எதுக்கு வேணாம் விட்டு. மாஸ் டயலாக். இப்பதான் கரெக்டா அர்த்தம் புரியுது. Thank you. Do you have a happiest moment in life? விஜய் டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நான் ஒரு தடவை முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். I like that. அது பிடிக்கும். அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். Good one. Do you have a happiest moment in life? Of course, when my daughter was born, when my first kid was born. Yeah, when I was promoted from a husband to a dad, that was the happiest moment in my life. Amazing. Okay. அப்ப அந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. Can you tell about your future projects? My future projects, I've just finished with Kanmani. And so Sun TV, apparently when it comes to television, Sun TV has asked me to wait. வழக்கமாவே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா டக்குன்னு அதர் சேனல்ஸ்ல இருந்து கூப்பிட்டுருவாங்க. So டக்குன்னு, because it's very competitive over here. So டக்குன்னு விஜய்ல இருந்தோ இல்ல ஜீல இருந்தோ இல்ல மற்ற சேனல்ல இருந்து இமீடியட்டா கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க கண்மணி முடிஞ்சிருச்சுல, அப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் வாங்க. They'll hike your salary, they'll tempt you in all which way, and they will try to call you. So கண்மணி முடிஞ்ச உடனே சன் டிவில வந்து they said just take a vacation for 1 month and we will start immediately with the next, because we don't want to lose you. They will call you, but please don't think twice before you go. I mean, please don't go ன்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, because they are like the monarch of the industry. So அவங்க இறங்கி வந்து please don't go ன்லாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அழகா அதை வந்து எப்படி சொன்னாங்கன்னா, just think twice before you take a decision அப்படின்னா. Okay. We are telling you to take a vacation for 1 month and we'll get back to you. But in case you get any offers before that from some other people or some other channel, just think twice before you take a call. அது வார்னிங்கா இல்ல வந்து வெயிட் பண்ணுங்கறாங்களா, இல்ல போயிடாத படுவா கொன்றுவோம் உன்ன அப்படிங்கறாங்களா, ஒண்ணுமே புரியாது. So அதனால I'm taking it as it goes, on the flow, with the flow. And films வந்து I'm doing now one with Hip Hop Adi. அவரோட அடுத்த படத்துல வந்து I'm doing a nice role. So I'm doing one, அது பண்றேன். Plus லாரன்ஸ் மாஸ்டர் படம் அநேகமா ஒண்ணு பண்ணுவேன்னு 99% sure. Let me see. Unless I'm sure about it, I don't want to talk about it. So that's it. Okay. So thank you so much for tuning in, guys. So என்கிட்ட இருக்கிற questions almost முடிஞ்சிருச்சு. So sir, இது வரைக்கும் நம்மளோட பேசினதுக்கு, இவ்வளோ டீடைல்டா விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப thanks. Thank you so much for joining us, sir. Thank you so much, Vidya. It was a great time with you. And சூப்பரா பேசுறீங்க, சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க, ரொம்ப கியூட்டான ஒரு ஸ்மைல் வச்சிருக்கீங்க. ஸோ கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். அண்ட் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் உட்காந்து பொறுமையா இந்த ஷோவை பார்த்ததுக்கு.